இது ரெகுலர் சைஸ். நாங்க அந்த அளவுக்கு சிஹானுக்கு பில் வைக்கல. சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. gift ஒன்னு வேற விஷயம் இல்ல. யாருக்கு நாட்டுல தெரியும். அண்ணாக்கு கொடுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கேஜே. வெல்கம் மை சேனல். இன்னைக்கு என்னோட ஒர்க் பண்ணுற தம்பி ஒருத்தருக்கு பர்த்டேங்க. அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேக் வாங்குறதுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் தம்பியும் தாங்க போய்கிட்டு இருக்கோம். அவரோட பர்த்டேக்கு கேக் வாங்குறதுக்கு அவரையே கூட்டிகிட்டு போகிறோங்க. அங்கே போகும் வரைக்கும் அவருக்கு தான் கேக் வாங்க போகிறோன்னு அவருக்கு சுத்தமாக தெரியாதுங்க. காரணம் என்னென்னா, அவரோட பர்த்டே முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் தாங்க கேக் வாங்குறதுக்கே போகணும். கேக்குக்கு நேம் கொடுக்கும்போது தாங்க அவருக்கே தெரியும் தன்னோட பர்த்டேக்கு தான் கேக் வாங்க வந்திருக்கோன்னு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்க. உனக்கு என்ன, நீ சிரி ராசா, கேக் பொஸ்ஸோட செலவு தானே சொல்லிட்டு நானும் சிரிச்சிட்டு ஃபார்மசிக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. அப்புறம் என்ன, இனி செலிப்ரேட் முட்டாங்க. கேக்கையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எம்எம்சின்றது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸுங்க. எம்எம்சியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், டாக்டர்ஸ், பொஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஒரு பாட்டையும் போட்டுட்டு ஃபைனல் டச்சாக கேக்கு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக்கு கட் பண்ண போனவன் திருன்னு முழிக்கிறான். எங்கால பக்கம் கட் பண்ணி எப்படி வெட்டுவோன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா கேக்கை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக்கை வெட்டி கையில் எடுத்தவன் யாருக்காச்சும் கொடுப்பான்னு பார்த்தா எடுத்து ரசிச்சு ருசிச்சு அவனே வாயில போட்டாங்க. எம்எம்சிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பிட்டோங்க.